योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। नाथ महाराज की எட்டயபுரம் மக்களை 6 மாத கால இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இனி தொடர்ந்து வரும் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக சத்சங்கம் வருவோம். விளாத்தியுள்ளமும் எட்டயபுரமும் வந்துகிட்டே இருப்போம். இன்றைக்கு சங்கர் ஒரு அருமையான தலைப்புனாலே அதை டக்குன்னு வந்துச்சு, நாமமே தியானம். இது எங்களுடைய வார்த்தையில் யோகி சொன்ன வார்த்தை, நாமமே தியானம். இது தியானம் இப்போ மெடிடேஷன் நிறைய கொடுத்துருக்கோம். மெடிடேஷன்ங்கிறது ஒரு பேஷன் ஆஃப் த டே மாதிரி ஆகிடுது. பல மெடிடேஷன் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் சிக்க மெடிடேஷன் பண்ண முடியாது. அதை மெடிடேஷன் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தியானமும் நாம் வந்து வாய்ப்பு தானே பாடிட்டு இருக்கோம். இது எப்படி இருந்து ஒன்றா நாமே தியானம் பண்ணி நாம தான் தியானம். நமக்கே கொஞ்சம் ஆன்மீகமாக ட்ராவல் பண்ணணும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். நாமும் புரியுது, அது வர்பலா ஓரமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு இறைவனுடைய நாமத்திலிருந்து சொல்றோம். இது எப்படி தியானம் ஆகும்? தியானங்கிறது எல்லாத்தையும் விட்டு கண்ணை மூடி உள்ள ஒடுங்கி மூச்சு பேசலாமா, அப்படியே உள்ள ஒடுங்கி இருக்கிறதா? இது இதுவும் நாமும் சரி ஒன்றாகும். நமக்கு இன்டலெக்சுவலாக நம்ம சித்தர் வாழ்ந்துருக்காங்க. அதாவது அவங்களால சொல்ல முடியும். இப்போ நம்மள மாதிரி அறிவியல் தான் பேசுவோம். அவங்க ஆன்மீக அனுபவத்தை சொல்லி பேசுகிறாங்க. யோகி சொன்னாரு நாமவே தியானம்னா அதுதான் உண்மை. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம டிராவல் பண்ணலாம். அதை கண்டிப்பா ஒரு விஷயம் பார்த்து யோகி தியானம் எல்லாரும் கைப்பாரு. தியானம் பண்ணவங்க தெரியும். தொடர்ந்து நான் ஒரு அது நாம தியானம் பண்ணி தியானம் பண்ணி மனம் அடங்காது. அது எங்க இருக்கோம், நம்ம என்னவா இருக்கிறோம் கண்டிக்கிறதுனா ஆன்மீகத்தினுடைய துவக்கம். சரியா பாடல வரும் தியானம் வரும். அம்மாவுடைய நினைச்சு அப்படியே ஆனந்தத்தில் தியானம் தியானத்தை பண்ண முடியாது. ஆனா தியானம் தியானங்கிறது மனமற்ற இடம். கரெக்டா தியானம் என்பது என்ன? ஒரு தியானம் பண்ண உட்கார காலியா இருக்கும். அப்பதான் நான் தியானம் பண்ணுகிறேன்னு ஒண்ணு இருந்தான்னா அந்த நான் உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும். தியானம் பண்றேங்கிறவன் தியானம் பண்ண விடுவான். அவனை போல காத்து அந்த தியானம் பண்றேங்கிறது கடந்து ரொம்ப பிடிக்கும். வாக்கிங் இருக்கணும், வாக்கர் இருக்கணும். நடந்து போகும்போது வாக்கிங் தான் நம்ம பல பிசினஸ் முடியும். வாக்கிங் வந்துருப்பா, வாக்கிங் போற வழிபட அப்போ வாக்கிங் மீதி எல்லாம் நடக்குது. வியாபாரம் எல்லாம் வாக்கிங் தான். நடை நடை அம்மா பாடு சரவணம் காப்பி தட்டி தான் கொடுக்க முடியும். நம்ம ஆழ்ந்து இருக்கின்ற பாடலும் இந்த பாடல்கள் உண்டாக நடந்தது. நல்லா புரியுங்க. எது தியானம்னா ஒன்று இருந்த தியானம். நான் இருக்கிற பாவம் கூட இல்லாம பண்ணாரு, இருந்தும் இல்லாத பாரு யோகிய பாடல். அதுதான் ஞானம், அதுதான் சித்திகள். இருந்தும் இல்லாத பகண்டாயமான நமக்கு தியானங்கிறது என்ன கேட்டா
ஒரே ஒரு பெரிய அமைதி சூழல் அது ஒண்ணு பரவசம் புரியுமா பரவசமா பரவசம் இல்லை நல்ல வைத்தியம் பரவசமா உண்மைதான் தியானத்தில் கிடைக்கிற பரவசமும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது உனக்கு கிடைக்கிற பரவசமும் ஒன்றுதான் பரவசத்துக்கு ஜாதியெல்லாம் கிடையாது பரவசம் என்னைக்கு பரவசமா தான் அது எதன் வழியாகவும் அடையலாம் ஆனா இது தியானத்தின் மூலமாக நீ அடைந்தால் நாமத்தின் மூலமாக அடைந்தால் அது நிரந்தரமா இருக்கும் நீ ஐஸ்கிரீம்லாம் கேட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது மட்டும்தான் பரவலாம் ஐஸ்கிரீம் வேணா பரவலாம் அது தற்காலிகம் இது நிரந்தர ஞானிகள் நிரந்தரமாக அந்த ஆனந்த லகரியில் இருந்தார்கள் அவர்கள் தியானமாகவே இருந்தார்கள் எனவே என்னுடைய தாழ்மையான ஒரு தியானம் பண்ண முடியும் தியானம் பண்றதுங்கிறதே தியானத்துக்கு எதிரான நான் தியானம் பண்ண போறேன் அது பண்ண முடியாதுதா தியானம் விளைய தியானம் தியானமாக கையால் படைக்கிறாங்க ஆனா ஒரு மனம் ஒடுங்கி அந்த எண்ணமற்ற ஒரு இடம் கிடைக்குமா வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவு நம்ம விநாயகர் கவலை பாடியிருக்காங்க நம்ம அம்மா அவை பாராட்டி வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவு அது தேக்கத்தான முடியும் நீங்க உருவாக்க முடியாது இந்த வார்த்தை அழகா அனுபவிச்சு எழுதிட்டாங்க அந்த அவை பிராட்டி எந்த அவை பிராட்டியோ எழுதின பாட்டு வாக்கும் மனமும் எல்லாம் மனோலயம் மனதுடைய ஒரு ஸ்டேட் தான் மனமற்ற மனதின் ஸ்டேட் வாக்கு இல்ல மனசு இல்லை வாக்கு மனமும் எல்லாம் மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெரிவித்து அப்படின்னு அழகாக அந்த அவை கிளவி பாடிட்டு அதான் உண்மை அந்த இடம் தான் இந்த வாக்கு மனமும் இல்லா இடம் தான் தியானம் அது எப்படி வருது எளிமையா நாமத்தால் வருது இங்க நல்லா அப்படியே நாம சொல்லி அந்த நாமத்தை கரைஞ்சி கலந்து ஒரு பாட்டு ஒரு பஜனை பண்றோம் இந்த பாட்டு அப்படியே நம்ம ஒன்றி நம்மளை மறந்து கை அம்மா கை ஆட்டுப்பட்டியே கை தட்டு வருது அதான் உண்மை அந்த நல்ல பாடலை கேட்டால் நம்மளை மறந்து அந்த கை தட்டு வரும் இதுதான் தியானம் தன்னை மறந்து கை தட்டுறோம் பார்த்தீங்களா அது தியானம் இந்த பாடல் பாடும்போது நம்ம காணாம போற பாருங்க அது தியானம் இது நாமத்தில் கிடைக்கக்கூடிய யோகிகள் இதுதான் நாமானுபவம் ஒன்று இருக்கு ஒருமுறை நான் ஆரம்ப காலத்தில் குமார கோயில் ஸ்ரீ ராம்ஜாசனுக்கு ரெகுலரா போயிட்டு அப்படி ஒரு முறை போகும்போது திடீரென்று அப்படி வரும்போது அங்கு கோனார் சுவாமி சமாதின்னு ஒன்று இப்போ முன்னாடி வந்த இடம் அந்த குமார கோயில் ஆசிரமத்துக்கு போக இந்த டேர்னிங் உண்டு மெயின் ரோட்ல இப்போ நேரம் போனால் குமார கோயில் முதல் போயிட்டு லெஃப்ட்ல திரும்பியாச்சுன்னா இப்போ நைஸ் இன்ஜினியரிங் அதுக்கு மேல யோகிராமத்துடைய ஃபர்ஸ்ட் ஆசிரமம் இருக்கு அது போற வழியில ஒரு மேடை போய் பார்த்தீங்கன்னா அது கோனார் சாமி சமாதி இருக்கும் நம்ம கரெக்டாக அதை ஜாமியார் ஜாலியாக தான் வச்சுருக்கோம் கோனார் சமாதியும் கேட்கும் ஆகவே ஒரு நாள் உட்காந்து திடீர்னு தோண வாக்கில் உண்டுன்னு சொன்னாங்க அது என்ன சமாதி அப்படின்னு போன ஒரு மாலை நானே போய் உட்காந்து உட்காந்து அழகா ஸ்ரீராம் ஜெயராம் யோகிராம்லாம் பாடாது எனக்கு முதல் அனுபவம் நாமும் தியானமாகும் என்கிற அனுபவம் அந்த சமாதியில் இருக்கு முதல் சமாதியில் போனால் சப்தநாடி ஒழுங்கிருக்கும் எனக்கு போன நாம இருந்தது அழகா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கடந்து அந்த மாலை மயில் இருட்டாது சரி இருளாயிட்டு கிடையாது அப்ப நாமம் தியானமாக மாறுகிறது எனக்கு குமாரகோயில் கோணாசாமி சமாதியில் அப்பதான் எனக்கு முதல்ல அனுபவமாக புரிந்தேன் யோகி சொன்னது வெறும் வார்த்தை அல்ல அது வாழ்க்கை உண்மை எனவே நாமும் சொல்லி 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 அப்படி வரும் பொழுது கடைசியில் அந்த நாம ஒரு இடத்துல நீக்கும் அந்த இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில் அங்க மனமும் இல்லை ஒன்றும் இல்லை வெட்ட வெளியில் அப்படியே இருக்கும் எனவே ஒரு தியானம் பண்ணி அடையக்கூடிய அந்த இடத்தை ஒரு நாமத்தாலும் அடைய முடியும் என்பதை அனுபவபூர்வமாக அடையணும் உணர்ந்திருக்கிறேன். இன்னொரு அனுபவத்துக்கு பேர் என்னுடைய நண்பர் அத்திரி மணிகண்டனோடு ஒரு 5 தினங்கள் நாங்கள் வசிஷ்ட குகை ஒரு இடம் அங்கே போய் இருக்கிறதாக எங்களுக்கு ஒரு வாசதி 98 99 நடந்தது. ஒன்றில் ஒரு நாள் என் நண்பரை பார்க்க போயிருந்தேன். அந்த நண்பர் உள்ள உட்காந்து நாடிக்கு வந்து நான் பார்த்துட்டார். நமக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. சரி அது நடக்கணும் நான் வெளியே வரேன்டா உட்காந்து இப்போ உள்ள எல்லாம் வாதம்னா அங்கேயிருந்து ஒருத்தர் வெளியே வராது. அவர் எங்கள் அலுவலகத்துக்கு ஃபோட்டோ எடுக்க வருகிற ஐயா ஒரு நிமிஷம் உள்ள முடியுமா நாங்கள் ஏற்கனவே ஒரு சாமிஜி உட்கார்ந்துருக்கிறாரு. என்னுடைய ஃப்ரெண்டு மணிகண்டன் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே பார்த்தா நிறைய ஏடுகள்லாம் வச்சிருக்கிறது. அந்த அப்பதான் எனக்கு நாடிக்கு வந்து ஏடுலாம் உண்டு. நாடினா கை நாட்டி பார்ப்போம். அது 7-10 சொல்லுதா நாடிக்கு வந்துருக்கிறதா அனைத்தான் முதல்ல பார்க்குறேன். அப்படி பார்த்தோன்னே ஐயா உங்களுக்கு
உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தி படிச்சா நான் பார்த்த ஹிந்தி தெரியும். இல்ல வட இந்தியாவில் வசிஷ்ட குகை ஒரு இடம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தி வேணா எனக்கே தெரியும். ரிஷிகேஷ் வந்து 25,000 கிலோமீட்டர்ல இருக்கு வசிஷ்ட குகை, நானே போயிருக்கேன். இல்லை இவரை கொஞ்சம் அழைச்சிட்டு போக முடியுமான்னு தாராளம் கூப்பிட்டு போறேன். என் நண்பருக்கு ஒரு துப்படி வந்திருக்கு, அவர் இந்த வசிஷ்டருடைய நாடி பார்த்த நாடி வசிஷ்ட நாடி, இவர் போய் 5 நாள் இருக்குன்றது நானே கூப்பிட்டு போறேன். அப்படி அந்த மொமெண்ட்ல எடுக்க முடியும். சரி இவரு மணிகண்டா போய் ஒரு 3 மாசத்துல ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு போயிட்டோம். டெல்லியில போய் 2 பேரும் இறங்கணும். அவரும் ஆத்மசாமியோட தம்பி ரொம்ப ஒரு சின்ன அக்ரிமெண்ட், 5 நாளுக்கு போய் இருப்போம். ஆனா டெல்லி இறங்கத்துல இனி திருப்பி டெல்லி வந்து நீ நானும் பேசக்கூடாது. இது என்னுடைய பேசிட்டு இருக்கு. அங்கே போண்டா நமக்கு அத்திரியில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், சிவச்சேரத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பேசாம இருக்குன்னா ஒரே ஒரு கண்டிஷன், அத்தியாவசியத்துக்கு பேசலாம், காசு குடிச்சா டீ குடிச்சா பேசலாம், மற்றபடி ஒரு 2 பேரும் பேசக்கூடாது. ஓகே 5 நாள் நமக்கு இடையில போகணும், ஓகே 2 பேரும் போகணும். அதான் பயணம். 5 நாளைக்கு பயணம் 2 பேரும் பேசவே இல்லை. 2 பேரும் கண்டகார ஃப்ரெண்ட்ஸ் தான், பேசுறதே நேரம் போய் அப்படியே அங்கே இருக்கும். அங்கே ஒரு அனுபவம், ஒரு மாலை நாங்கள் போய் உட்கார்ந்தோம்னா அந்த சாமி இப்போ இல்லை, அந்த சாமி எனக்கு தெரியும். கேரளா திருச்சூரை சேர்ந்தவர், தன்னுடைய 18வது வயதில் அங்கே உட்கார்ந்தவர். புருஷோத்தமானந்தி மகராஜுடைய சீடனாக படுத்த படம் 80 வயசுல சமாதியானார். அவர் எனக்கு இனிய நண்பர். என்னை ஒரு முறை அழைத்தார், அங்கேயே இருந்துன்னு சொன்னார். இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு சாமி, விஆர்எஸ் கொடுத்து ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் சிரிச்சாரு. விஆர்எஸ் கொடுத்து வரமாட்டேன் இருக்குன்னா இப்போ இடி இல்லாட்ட போகிறது இதுக்கெல்லாம் தான் கேட்டீங்கன்னார். அப்போ இப்படின்னு கேட்டேன், கங்கையில் ஓடிட்டு இருக்காள், அவனுக்கு எல்லாம் தருவாங்க. நாங்களாம் எதை நம்பிடாம உட்கார்ந்தோம். ஓடிட்டு இருக்காள்ல இவ சோறு தருவாங்க. நாங்க எதை நம்பி நாங்க வந்து முதல்ல உட்கார்ந்து என்ன இது என்ன பென்ஷன் உண்டாக இருக்கும். இந்த கங்கையில உட்கார்ந்து இவாதான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இமயத்தில் கங்கையாக உட்கார்ந்து எவ்வளவோ நம்ம தென்னிந்திய ஞானிகள்லாம் இருக்காங்க இமயத்தினுடைய பல பகுதிகள். அதுல இவர் ஒருவர் 18 வயதுல வந்து 80-85 வயதுல அதே இடத்துல 60-70 ஆண்டுகள் திருச்சூர் மதுரானந்த சுவாமி மதுரானந்த அழைத்தார். அவர் தான் நான் போட்டேன் 5 நாள் ரூம் உங்களுக்கு கடிதம் எழுதி போல போட்டேன். அது உடனே ஒரு ரூம் எடுத்து கொடுத்தாரு. 5 நாட்கள் நானும் பண்ணிட்டு தான் கேட்டேன். ஒரே கண்டிஷன் 2 பேரும் பேசக்கூடாது, மௌனம் தொடர்ந்து. அவர் நல்ல சாதகன், 2 பேரும் எப்படி இருந்தோம். ஒரு மாலை கொடுது. அப்போ கேரளாவுக்கு ஒரு 15 வயசுல பயம் ஓடி இருந்தாங்க. இப்போ திருச்சூர் சாமி சங்கர் இவரோட கொஞ்சம் மலையாளம் வரும், நீங்க கொஞ்சம் சம்சாரிக்கணும், வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டான். சரி மாதிரி தெரியல, அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி திரும்பி வீட்டுக்கு அனுப்புன்னு சாமிக்கு ஏற்ற கொடுத்தாரு. நான் அவனை கேட்டேன், அவன் கொஞ்சம் 2 விவேகானந்த புக்கை படிச்சுட்டு வந்துட்டான். நான் ஒரு விவேகானந்தர் ஆரம்பிச்சு சரி எல்லாம் வேண்டாம், ஒரு விவேகானந்தம் தான் வருவார், அதுவும் 1000 புத்தகத்துக்கு தான் வருவாங்க. நிறைய விவேகானந்தம் தான் பிசிக்கலாயிருக்கும். அவர் ஒருத்தரே போதும், அவர் பேசுனதையும் சொன்னதையும் நம்ம வாழ்க்கையில படிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். இல்லை அப்புறம் அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவனும் சரி சார் நான் வீடு தேடுதா வீட்டுக்கு போறேன்னு இருக்கான், போயிட்டு வைப்பாங்கிற அளவுக்கு பண்ணிட்டு வா சொல்லிட்டு நம்ம இந்த கரையில் வந்து உட்காந்து அழகா இருக்கும். வசிஷ்ட குகைங்கிறது நீங்க ரிஷிகேஷ் வந்து 25,000 கிலோமீட்டர் இருக்குது. இந்த கங்கை ஆறு அப்படியே ஓடும். இந்த பகுதியில் ஒரு பெரிய குகைதான் வசிஷ்டர் தவம் பண்ண குகை. அந்த கங்கையாற்ற கரையில போய் மாலை உட்கார்ந்து ஒரு பாறை, அந்த பாறையில் அடியில் உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்து நாமா சொல்ல ஆரம்பிச்சு. நான் நாமா சொன்னா அவங்க 2 பேரும் மணிகண்டன் அந்த தண்ணியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓடுது ஓடுது ஓடுது. எனக்கு நான் காலதேச வர்த்தமான ஆனந்தமா சொல்லிட்டு குளிர் வந்தது போல குளிர்ந்துருக்கு. அவங்கள்ட்ட பூ போல இருக்கு. எனக்கு எப்படின்னா அப்படியே நான் ஒரு அழகா உண்மையில ஆனந்தம், பேரானந்தம். நாமும் எவ்வளவு 2.5 மணி நேரம் ஓடி இருந்தது. டைமா தெரியுது, இருட்டி கம்ப்ளீட்டா இருட்டி. அப்புறம் பார்த்து திடீர்னு பார்க்க எனக்கு தெரியுது, லைட் போட்டு அந்த சாமி உட்காந்துருக்காரு மாடி, என்னையே பார்த்துருக்காரு. அது ஒரு செகண்ட். அப்புறம் நான் நல்லா சொல்லி முடிச்சு எப்போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவு 2.5 மணி நேரம் ஓடி முடியுது. நல்ல இருக்கு. அதான் காலங்களை தண்ணி ஓடுது. கங்கையில வெள்ளம் பெருக்கு எப்பனாலும் மாறும். நான் முதல்ல போகும்போது பாறை கங்க தண்ணி ஓடிச்சு. இப்ப என்ன இருக்குது இது பாக்குறாங்கன்னா ஒரு சின்ன பயம் வந்து திடீர் வந்து லேச பௌர்ணமி வெளிச்சத்துல பாக்குறேன். சுத்தி ஆறு ஓடி தண்ணி பெரிய அப்புறம் முட்டளவு தண்ணியில இறங்கிதான் கிடைக்கும். இதுதான் இன்னொரு அனுபவம் போனஸா நடந்த விஷயம். என் அன்னை அவளை வந்து யோசிச்சது 6 மாசம். இப்பவும் அமிர்தாந்தமை மாதா அமிர்தாந்தமை அடுத்த கணம் அந்த ஆகாசம் முழுக்க இருந்தார். அப்படி கட்டி பிடிச்ச மோனே நல்ல வண்ணம் நாம் இங்கே முடியும் அப்படின்னு பிரச்சனை பண்ண கங்கை கரையில் நடந்த போது அதெல்லாம் அப்படியே
ஆகாசம் முழுக்க அப்படியே அப்படி கட்டி பிடிச்சி நல்ல வண்ணம் நாமும் சொன்ன சரி நீ நல்லா நாம சொன்னாய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிக்கிட்டு அந்த அம்மா அப்படியே மறைஞ்சாங்க. அப்புறம் நான் இறங்கி அப்படியே வந்து மேலதான் அந்த சாமி சொன்னாரு, தங்கரா ஒன்றில்ல கங்கை கரை வரும் முதல்ல அவங்களுக்கு ஆனந்தமா இருந்தேன். அங்க உட்காந்து பார்த்துட்டு சாமி எழுச்சி விடுது போய் கிடக்க ஊரில் வச்சு போய் கிடந்தவங்க ஃப்ரெண்டு போயிட்டு எந்த பயமும் இல்லை. கங்கை பிரவாகம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. முதல்ல வராது யார் சொன்னா நம்ம தான் பெரிய முதல்கள் வேற முதல்ல முடியாது. மனுஷன் தான் ஆகப்பெரிய ஆபத்தான விலங்கு மனுஷன் தான். விலங்குகள்னா பிரச்சனையே கிடையாது. அப்ப நான் எனக்கு கிடைச்ச ஒரு இரண்டாவது பெரிய அனுபவம். ஒரு மிகப்பெரிய நாமம் சொல்லும் போது எல்லாமே கடந்து போயிடும். கங்கா மாதிரி கங்கா பிரவாகம் மாதிரி நமக்குள் நாம வரும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கங்கா தியானம் ஒன்று கிடையாது. கங்கை அப்படியே பார்த்து வடக்க போய் ஒன்றுமே பண்ண மாட்டேன். கங்கையே பார்த்துட்டு நீ கங்கை கிடையாது பாரு, கங்கையே பாருங்க. நான் கங்கா தியானம் நான் எப்ப போனாலும் 4 பேர் கங்கை கிடையாது அப்படியே உட்காந்து ஒரு சிந்தனை இருக்காது. அந்த பிரவாகம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை மட்டும் நீங்க பார்த்துருக்கீங்க. வெளி உலகத்துல அப்படிங்க அந்த கங்கையே பார்த்துட்டுங்க. அந்த பிரவாகம் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல கொண்டு சேரும். இந்த நாட்டில் எவ்வளவு அழகான பிரம்மாண்டமான அழகு, ஆன்மீக அழகான எந்த நதியும். அதனால அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் நதியின் கரையில் இருந்தார். எனக்கு என்னன்னு புரியும். நதியை நீங்க கவனிச்சு ஒவ்வொரு வைப்பாரா கூட தண்ணி ஒழிச்ச கரையில் பார்த்து அந்த ஓடுகிற நதியை பார்த்துட்டே இருக்கு. அது ஒரு கால வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கவனிச்சுட்டே இருக்கு. எந்த தாட்டு எந்த எண்ணம் வேண்டாம், ஒரு எண்ணம் மட்டும் அதை பார்த்துட்டே இருக்கு. அது உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொடுக்கும். இதெல்லாம் தான் ஆன்மீக அனுபவங்கள். இதெல்லாம் ஆத்ம சாதனைகள். இதெல்லாம் யாரும் சொல்லி தர வேண்டாம். இது இயல்பா நடக்கும். அந்த நம்முடைய ஆன்மீக தேடல், அந்த ஆர்வம் அந்த பக்கம் வளரும் போது நம்முடைய ஞான குருக்கள் நமக்கு இந்த அனுபவங்களை அள்ளி அள்ளி தருவார். இதெல்லாம் தான் வாழ்க்கை. அப்ப அடியன் வாழ்க்கையில யோகியன் தந்தார். நாமமே தியானம். இரண்டாவது கங்கை கரை கோராசாமி சமாதியில் குமார கோயிலில் அறிமுகம் செய்து என்னை கங்கை கரையில் 2.25 மணி நேரம் கால தேசம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூரணமாக நாமத்தில் கரைத்து கங்கையின் கரையில் இருந்து அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை வசிஷ்ட குகையிலும் வாரி வழங்கியவர் யோகிராம் சரத்குமார். அந்த அனுபவத்தில் இருந்து சொல்கின்றேன், நாமமே தியானம். Your statement அல்ல, it is my experience. It is the life granted by my master யோகிராம் சரத்குமார். இது உங்கள் எல்லோருக்கும் சாத்தியம், எல்லோருக்கும் எளிமை. தியானம் படிப்பாங்க அது ஒரு கடினமா இருக்கும். நாமும் சொல்லி எழுதின நாம சொல்லி வாங்க. உங்களை அறியாமலே ஒரு இடத்துல அப்படின்னு நாம நின்று முதல்ல ஓரலா இருக்கு வெளிப்படை அப்படி வந்து அப்புறம் நாம உள்ள ஓடும். அப்புறம் உள்ள ஓட நாம நீங்க கவனிக்கணும். நீங்க காணாம போயிடணும். நாம மட்டும் இல்ல இருதய துடிப்பு மாதிரி ஓடிச்சு. சிலமா அடிக்கடி சொல்லுவாங்க. தொடர்ந்து நாம சொல்ற ஒரு அனுபவம் உண்டு. ராத்திரி தூங்கி திடீர்னு எரிச்சா போதும் நமக்குள் யோகிராம் சரத்குமார் ஓடிடும். நிறைய நாமம் சொல்றவங்களை நான் கேட்டுக்கேன். இந்த அனுபவம் யோகி நாமம் சொல்ற பலருக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் தேவி நாமம் சொல்றாங்க. அவங்க என்ன அனுபவம் இருக்குன்னா, ராத்திரி படுத்துட்டாங்கன்னா திடீர்னு நம்ம விழிப்பு வரும்போது அது விழிப்பும் மற்ற இடம். அதான் கட்டம். இந்த ஜாக்கிராவஸ்தை சொப்னாவஸ்தை இருந்து அந்த ஜாக்கிராவஸ்தைக்கு வர்ற அந்த டைம் நம்ம பார்க்கறவங்க யோகிராம் சரத்குமார் இந்த நாம நம்ம கூட கண்டுட்டே இருக்கும். நாம முதல்ல வெளியே ஆரம்பிக்கும், அப்புறம் நாம உள்ள இருக்கும். உள்ள கேட்கும். அதான் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. அது நம்முடைய உயர்ந்த சொல்லியிருக்காங்க. அதே விநாயகர் தான் சொல்றாங்க. விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. மந்திரம் உள்ள கிடக்கா, நாம உனக்குள்ளே கிடக்கு. பல ஜென்மங்களாக நீ சொன்ன நாம உனக்குள்ள ஊறி கிடக்கு. குரு என்ன பண்றான்? அந்த விண்டெழு மந்திரம் உனக்குள்ள அந்த விண்டு எழும், அதை வெளிப்பட உரைத்து. வெளியே சொல்றது ஒரு குருவா, அவ்வளவுதான். குரு வெளியே வந்து ஒரு கொண்டு வர அது மாற்ற கிடைக்க. ஜென்மமாக நீ சொன்ன ராமநாமங்களும் சிவநாமங்களும் உனக்குள்ள கிடக்குது, உறைஞ்சி கிடக்கு. அதை வெளிப்பட உரைப்பதுக்கு தான் ஒரு குரு வந்து அதை தட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் விலக்கி தூசு தும்பலாம் விலக்கி உள்ள தட்டி விடுறாரு. இப்போ உள்ளத விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. அதுக்கு தான் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே. திருமணம் வருதா? மூர்த்தி தர முறையாய் சொல்லுவதற்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே. இந்த வார்த்தை தான் உனக்கு அடையாளம் கண்டது. குரு வெளியிருந்து எதுவும் தரல சார், எல்லாம் உனக்குள்ளே நீ பூரணமாகத்தான் இருக்கின்றார். எல்லா ஜீவனும் பரிபூரணமே. எல்லோரும் நிறைவாத்தான் இருக்கிறீங்க. எல்லோருக்குள்ள ஈசன் இருக்கிறான். ஈசா வாசியம் இதம் சர்வம்.
எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், பூரணமாக இருக்கிறார். உன்னோடு இருக்கிற இறைவனை உனக்கு காட்டுறவர் தான் குருநாதர். அதான் விஷயம். குரு வந்து அவர் தூண்டி விடுறார், அணைய போற விளக்க அப்படி தூண்டி விடுறார். அதுதான் குருவினுடைய ஒரு பங்களிப்பு. எனவே அந்த இறை நமக்குள்ளே அதுக்குள்ளே மறையா உன்னுள் இருக்கிற இறை மறைந்து இருக்கிறது. அந்த மறைவை அந்த மறைப்பை தான் குருநாதர் வளர்க்கிறது. அந்த இறை உள்ளே அந்த ஒளி உள்ளொழியா தான் இருக்குது, உள்ள உலகில் தான். அந்த மறைப்பை நீக்குபவர் தான் குருநாதர். எல்லாருக்கும் ஒரு சாத்தியம் எல்லாரும் இந்த பூமியில் பிறந்த அனைவருக்கும் மானுட ஜென்மம் எடுத்த எல்லாரும் ஆத்ம சாட்சாத்கார கேரண்டி. ஜாதி, மதம், வயசு, குவாலிபிகேஷன் நத்திங். ஆண், பெண், குழந்தை எந்த பேரும் கிடையாது. யாருக்கு எந்த நேரத்தில் வேணுமானால் இந்த பேர் அனுபவம் கிடைக்கலாம். ஏன் அவ்வளவு பெரிய கருணையோடு தான் இருக்கு. சிலருக்கு தான் மைக் பிடிச்சி பேசுறாங்க, கேட்கறாங்க. சில காலமாக மைக் பிடிச்சி பேசியே இந்த ஜென்மத்தை முடிச்சிருவான். கேட்டுட்டு தான் விடுதலை எழுதி போயிடுவான். நிறைய ஞானிகளுக்கு பக்கத்தில் சில அடிப்படைகள்லாம் இருக்கும். அது ஒரு நாளும் தேராது. ஒரு நாள் வந்துட்டு போயிருவான், அவன் ஜெயிச்சு போயிடுவான். இதெல்லாம் நடந்திருக்கு. இதுதானே பப்பா ராமதாஸ் யோகிக்கு சொன்னார். பப்பா யோகி ஞானம் கிடைத்த பிறகு அவருக்கு பப்பாவுக்கு தெரிய முடியல. சுவாமி, நாங்க உங்களோட இருக்கிறோம், நீ போயிட்டு இவர் திரும்ப திரும்ப கேட்கிற, நான் உங்களோட இருக்கிறேன். இல்ல வேண்டாம், நீ போகலாம். நீ இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்பதான் பப்பா ராமதாஸ் ஒரு பெரிய விருட்சத்தின் கீழ் இன்னொரு விருட்சம் வளர முடியாது. ரெண்டாவது, ஒரு விருட்சத்தை சுத்தி கொஞ்சம் முள்ளு புதர்கள் வார்த்தையோட முட்கள் புதர்கள் சுத்தி இருக்கும். வேண்டாம், நீ போட்டு. அது வேற ஒரு விஷயம். நீ ஒரு பெருவிருட்சமாக அமைந்திருக்கிறாய் என்று நேரடியாகவே சொல்லியிருக்கிற பப்பா ராமதாஸ். அன்னைக்கு சாமிக்கு வருத்தம் தான். குரு நான் தன்னை துரத்துகிறானே என்கிற வருத்தம் அன்றைக்கு இருந்த யோகித்து இருந்திருக்கும். ஆனா அவர் தெரிச்சு வந்து திருவண்ணாமலையில விழுந்ததுதான் அது இன்னொரு பெருவிருட்சமாகி நம்மள மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு நிழல் கொடுக்கிற மரமாக, ஆத்ம விருட்சமாக இன்றைக்கு அண்ணாமலையில் இருந்து அருள் பாலிக்கிறார் யோகி ராமதாஸ். அதை புரிஞ்சுக்கணும். அதனால நாமும் வழியாக இந்த தியானம் வந்து நாமும் உங்களை தியானம் தான் போகும். பஜனை பண்ணா பஜனையிலையும் அந்த தியானம் உங்களுக்கு. தியானம் என்பது பண்ணுவதல்ல, தியானம் என்பது விளைவது. மெடிடேட்டிவ்னஸ், மெடிடேஷன் அந்த வெர்பு வந்து தப்பு இல்லை. மெடிடேட்டிவ்னஸ் ஒரு நவுன் தான் கரெக்டாகும். அது வெர்பு அல்ல, அது செயல் அல்ல, அது ஒரு ஸ்டேட். மெடிடேஷன் என்பது ஒரு ஸ்டேட், மெடிடேட்டிவ் ஸ்டேட். அந்த இடத்துக்கு அது வரும். நாமம் சொல்பவர்களுக்கு எல்லாம் தியானம் சித்திக்கும். தியானம் சித்திக்கும். அதான் சித்திக்கிற விஷயம். அதை செய்ய முடியாது, உருவாக்க முடியாது, பயிற்சி கொடுத்தல கொடுக்க முடியாது. இன்னைக்கு 5 days camp, 11 days camp, 10% rupees, 15% rupees ட்ரைன் பண்ணிப்பாங்க. அதை நிராகரிக்கிற முயற்சி பண்ணிப்பாங்க. உண்மையிலே உங்களுக்கு தியானம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஆனா அடியனுடைய அனுபவத்தில் தியானம் பண்ணுவதல்ல, தியான நிலையை நாம் அடைவது. தியானம் நம்மை மீறி நம்ம விளைகின்ற ஒரு பேரனுபவம். அது ஒரு பேரானந்தம், அது ஒரு பேரமை. அதுதான் அது குருவினுடைய கிருபையினால் கிடைக்கும். குரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, குருவுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது அமைதியாக மாறும், அது தியானமாக மாறும். அதுவே ஆனந்த நகரியாகி உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லிட்டேன். எனவே பகவான் யோகிராம் சொன்னது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. நாமமே தியானம். எனவே எல்லோரும் சொல்லுவோம், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயாம். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயாம். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயாம். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயாம். சத்குணா மகாராஜ் கி நன்றி.